வெல்கம் டு த தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற யட்சன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். யட்சன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு இடி விபத்து ஏற்படுது. அதில் சின்ன பொண்ணாக இருக்கிற ஹீரோயின் அந்த விபத்தில் பாதிக்கப்படுறாங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி கிடைக்குது. அது என்னென்னா, யாரையாவது அவங்க கையை பிடிச்சி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய விபரீதத்தை இவங்க கண்டறிஞ்சு சொல்லிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடியில் கூலிக்கு அடியாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹீரோ ஆர்யா அங்கே ஒரு கொலையை செஞ்சிடறாரு. கொலையை செஞ்சுட்டு அந்த எதிர்கோஷ்டிக்கு பயந்து மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. மெட்ராஸுக்கு வந்தால் அங்கே ஒருத்தர் இவரை பிடிச்சி, நீ ஒரு கொலை செஞ்சால் நான் 5 லட்ச ரூபா தர்றேன், செய்ய தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. சரின்னு இவர் ஒத்துக்கிறாரு. யாரை கொல்லணும் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு ஹீரோவான கிருஷ்ணா பழனியில் பஞ்சாமிர்த கடை வச்சுருக்காரு. அவர் சினிமாவில் நடிக்கிற ஆர்வத்தில் சினிமாவை ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. இங்கே நடந்த ஒரு குழப்பத்தில் சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்னு வந்த கிருஷ்ணா கொலைகாரன் ஆகிடுறாரு. கொலை செய்ய வந்த ஆர்யா சினிமா ஹீரோ ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்த இந்த கதையை தான் இப்போ படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனந்த விகடனில் இது தொடர்கதையாக வரும்போது எப்படா அடுத்த வாரம் வரும், எப்போ அடுத்த ஆனந்த விகடன் வரும் அப்படின்னு காத்திருந்து வாரம் சுவாரஸ்யமாக படித்த ஒரு கதையை எப்படா இந்த படம் முடியும் அப்படின்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால், இந்த படத்துடைய கதை சுருக்கத்தில் சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, ஆர்யா தூத்துக்குடியில் இருக்கும்போது ஒரு கொலையை பண்ணிடுறாருன்னு. அந்த கொலையை ஏன் பண்ணார் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ரூம் போட்டு சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும். அந்த தூத்துக்குடியில் இருக்கும்போது அவர் ஊரை சுற்றி கடனை வாங்கிடுவார். அதில் கடன் கொடுத்த ஒருத்தன் இவரை கூட்டு போய் தலைகளை கட்டி தொங்க விட்டு, என் காசை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்பார். இவர் நான் பிறகு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அடியாள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அவங்க கழட்டி விடுவாங்க. கழட்டி விட்டுட்டு இவர் பாக்கெட்டில் கையை விட்டு பார்த்தா பாக்கெட்டில் அஜித் படத்துக்கு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டை ஒருத்தர் எடுத்து கிழிச்சு போட்டுருவான். அவ்வளோதான், அவனை அடித்து கொண்டே விடுவார். இதுக்கெல்லாம் ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. அவர் மெட்ராஸுக்கு வந்த பிறகு பார்த்தா, நீ ஒருத்தரை கொலை பண்ணணும், அதுக்கு 5 லட்ச ரூபா தரணுன்றாங்களே. யாரை கொல்லணும்னு கையை காட்டுறாங்கன்னா ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு கையை காட்டுறாங்க. எந்த படத்துலையோ எந்த ஹீரோயினை கொலை பண்ணியிருக்கானா? சரி, இவர் ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணுவார், அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா, முதல் சீனில் ஹீரோயினை பார்த்தோன்னே இழிக்க ஆரம்பிச்சிடறாரு. கத்தியை தூக்கி போட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் பழனியில் பஞ்சாமிர்தத்துக்கு இருந்த கிருஷ்ணா சினிமாவாசியில் ஹீரோ ஆக போகிறேன்னு வர்றாரு. சினிமாவில் எப்படி ஹீரோ ஜெயிக்காமல் இருப்பார், ஹீரோ ஆகி தானே தீர்வார். அதுவும் போக அவங்க அண்ணன் வேறு டைரக்டரு, அவர் ஹீரோ ஆக்காம விடுவாரா? படத்தில் நடிக்க வந்த கிருஷ்ணாவை ஆளை மாற்றி தூக்கிட்டு போயிட்டு வில்லன் கோஷ்டி, நீ தான் ஹீரோயினை கொல்லணும், கொல்லு அப்படின்வாங்க. நான் நடிக்க வந்தவையா, அவனை ஆளை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஹீரோயினை கொல்லணும், கொல்லு அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த கொல்லுன்னு சொல்கிறவன் பூரா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 10 கொலை பண்ண மாதிரி இருப்பான். ஆனால் நீ தான் கொல்லணும், கொல்லு அப்படின்ட்டு இருப்பாங்க. படம் பார்க்க வந்த ஒரு 10 பேரும் கொல்லுன்னு விழுந்து சிரிச்சுப்பிட்டாங்க அந்த சீனுக்கெல்லாம். ஒரு படத்தை பார்க்கும்போதே ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அந்த படத்தை சுவாரஸ்யமாக ரசித்து பார்க்க முடியும். கதை இந்த ரூட்டில் போதா, அப்போ இந்த படம் உருப்படாது அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்தா எங்கேருந்து விறுவிறுப்பு வர்றது? நமக்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் இந்த படத்தை எடுக்கும்போதே விஷ்ணுவர்தனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த படத்துலையும் ஒன்றும் இல்லை, இந்த 2 ஹீரோவை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க தலபுராணத்தை பாடி வச்சுருக்கிறாரு. இந்த படத்துக்கு யட்சன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா ஒரு டைரக்டரான். அவர் ஒரு படம் எடுக்கிறாராம். அந்த படத்தில் அஜித் தான் ஹீரோவான். அந்த படத்துக்கு என்னடா டைட்டில்னா அதுதான் யட்சனா. அப்போ இந்த படத்துக்கு என்ன பேர்? இந்த படத்துக்கும் அஜித்துக்கும் என்ன சம்மந்தம்? விஷ்ணுவர்தன் தன்னுடைய சரக்கு இல்லாத வண்டியை ஓட்டுறதுக்காக தேவையில்லாமல் அஜித்தை இழுத்து உள்ளே விட்டுருக்காரு. இதை கண்டுக்காமல் விட்டாருன்னா சிம்பு விஷ்ணுவர்தன் மாதிரி இன்னும் 80 பேர் புறப்பட்டு வருவானே தெரியாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா ரசிகர்களை வடிகட்டின முட்டாளுங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த படத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க நினச்சது உண்மைன்னா நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.